அவரை வீழ்த்தணும்னு நினச்சி ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, தொடர்ந்து அடக்குமுறை செய்துக்கிட்டே இருந்தால் அதுதான் மாசேத்துங் சொல்வார், வேறவர் தேர் இஸ் சப்ரஷன் என்ன தேர் இஸ் ரெசிஸ்டன்ஸ், எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும் என்று. அதுவாக அவர்களை நீங்கள் ஏன் பக்குவப்படுத்துகிறீர்கள் என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாம் கேட்கணும். அதனால் கவனமாக இதை உளவியல் ரீதியாக பாருங்கள். இது ஒரு கூட்டு உளவியல் பார்வையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இளைய தலைமுறை இப்படி எல்லாவற்றையும் மறுத்து கொண்டு உலகம் பூரா வருவதில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்திரிச்சின்னு சொல்லலை. இங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் தப்பானவங்கலாம் இல்லை. எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் ரசிகர்கள், அவர்களை விசிலடிச்சா கொஞ்சம்னு சொன்னார்கள். அப்பொழுது இதே மாதிரி தான் சொன்னார்கள். என்னெல்லாம் இப்பொழுது சொல்லுகிறோ அத்தனையும் அங்கே சொல்லப்பட்டது. அதை அனுபவித்து பார்த்து வந்தவங்க நாங்கள். அதனால் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அன்னைக்கு பொலிவிழந்து அன்பாப்புலர் ஆகி பிரபலம் இழந்து போனதோ ஆட்சி அதிகாரம் கலைஞர் தலைமையில், அதுபோல் மீண்டும் போவதற்குள்ள வழிவகை வகுத்து விடாதீர்கள். சொந்த காசிலேயே சூனியம் தேடாதீங்க ஐயா.